முதல்ல உங்களிடம் மன்னிப்பை கோருகின்றோம். காரணம், இன்று 3 சட்டப்பேரவை தொகுதியில் நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடைபெற இருந்தது. 2 சட்டப்பேரவை தொகுதியிலும் கூட மக்கள் எழுச்சியான ஒரு பெரிய கூட்டம். அதெல்லாம் முடித்துவிட்டு தம்பம்பட்டிக்கு வந்து வேகமா நடந்து போய் பேசிட்டான்னு பார்த்தா அதை விட கூட்டம். இதுவரை 132 தொகுதியில 4 முறை அந்த தொகுதியிலே நடக்காமல் நாங்கள் சென்றிருக்கின்றோம். பொள்ளாச்சி, கோயம்புத்தூருங்க, தென் தமிழகத்தில் ஒரு தொகுதி, இன்னைக்கு தம்பம்பட்டு. 4 இடத்துல மக்கள் கூட்டத்தை பார்த்து நம்மால் நடக்க முடியாது என்று தெரிந்து இந்த 132 தொகுதியில வண்டியிலே வந்திருக்கின்றோம். அதுபோல இன்னைக்கு கெங்கவல்லி சட்டப்பேரவை தொகுதியில உலக புகழ் பெற்ற தம்பம்பட்டி தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய யாத்திரை உங்களுடைய எழுச்சியெல்லாம் பார்த்துவிட்டு வண்டியிலே வர வேண்டிய கட்டாயம். அதுவும் கூட வண்டியில 10 மணிக்குள்ள வரணும். காவல்துறை அனுமதி 10 மணி வரைக்கும் மைக்கிலே பேச வேண்டும். அதனால் தான் வேகமாக உள்ளே செல்லக்கூடிய பாதையும் கூட தவிர்த்து விட்டு இங்கே வந்திருக்கின்றோம். அந்த உள்ளே செல்லக்கூடிய பாதையை முடித்துவிட்டு இதை முடித்து காரிலே சென்று அவர்களை சந்தித்து விட்டு மறுபடியும் நாங்க போறோம். அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி மிகுந்த கெங்கவல்லி சட்டப்பேரவை தொகுதியில, நம்முடைய கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில மாற்றம் ஆரம்பமாகிவிட்டது என்பதை இன்று நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு உணர்த்தி இருக்கின்றனர். அதுவும் ஒரு சாதாரண எழுச்சியான கூட்டம் இல்லைங்க. எல்லா தரப்பட்ட மக்கள், விவசாய பெருமக்கள் இருந்து, இளைஞர்கள் இருந்து, தாய்மார்கள் இருந்து, குழந்தைகளோடு நீங்கள் அனைவருமே இரவு 10 மணிக்கு எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு பகுதியில் நீங்க நிக்கிறீங்கன்னா இது ஒரு சாதாரண எழுச்சி இல்லை. தமிழகத்தில் கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றம் நடைபெற ஆரம்பித்து விட்டது என்பதை தம்பம்பட்டியிலே சேர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே இன்று பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றனர். சகோதர சகோதரிகளே, அது நாம் ஒரு சாதாரண ஊருக்கு வரலீங்க. இது ஒரு சாதாரண ஊர் இல்லைங்க. புகழ்பெற்ற காமநாத ஈஸ்வரர் குடியிருக்கக்கூடிய கெங்கவல்லி தொகுதிக்கு வந்திருக்கின்றோம். தம்பம்பட்டியை பொறுத்தவரை சுவாயுதா நதியினுடைய கரையில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்க கோவிலுக்கு வந்திருக்கோம். 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான திருத்தலம் நம்முடைய உக்கர கதறி நரசிங்க பெருமாள் இருக்கக்கூடிய அந்த ஊர். அப்படிப்பட்ட தம்பம்பட்டிக்கு வந்திருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய மர சிற்பங்கள் 3000 ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபாய் வரை தயாரிக்கக்கூடிய உலக புகழ் பெற்ற தம்பம்பட்டி மரச்சிற்பம் என்று சொன்னால் தெரியாதவர்கள் யாரும் இல்லை என்கின்ற அளவுக்கு அந்த புகழ் பெற்ற தம்பம்பட்டிக்கு இன்னைக்கு வந்திருக்கு. நம்முடைய சகோதரர் நான் பேசும்பொழுது என்கிட்ட ஒரு சீட்டை கொடுத்தார். அண்ணே, இதை பத்தி நீங்க பேசணும் தம்பி. ஜல்லிக்கட்டு காளைக்கு வளர்ப்பு ஊக்கத்தொகை கொடுப்பதாக சொல்லி இருக்கின்றார்களே, இதை பத்தி நீங்க பேசலாம். நமக்கு தெரியும், தம்பம்பட்டியில உங்க ஊர்ல கூலமேடு ஜல்லிக்கட்டு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஜல்லிக்கட்டு. இங்க நிறைய பேர் ஜல்லிக்கட்டு காளை வளர்த்தக்கூடிய சகோதர சகோதரிகள் இங்க வந்திருக்கின்றனர். அண்ணே, நானும் 2 ஜல்லிக்கட்டு காளை வளர்த்துறேன். மோடின்னு பேர் வச்சிருக்கிறேன். ஆனா திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லி இருந்தார்கள் என்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யாரெல்லாம் ஜல்லிக்கட்டு காளை வளர்த்துறீங்களோ மாதத்திற்கு ஊக்கத்தொகை 1000 ரூபாய் கொடுப்பதா சொல்லியிருக்காங்க. 1000 ரூபாய் ஒரு ஜல்லிக்கட்டு காளைக்கு ஒரு மாசத்துக்கு. இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து 31 மாதங்கள் ஆகியிருக்கிறது. ஒரு மாதத்திற்கு 1000 ரூபாய் கணக்கு போட்டு கொடுத்தா இன்னைக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காளையே விலைக்கு வாங்கியிருக்கலாம் 31,000 ரூபாய். ஆனா அவன் கொடுக்க போறது இல்லைங்கன்னா, ஏன்னா இதே திமுகவும் காங்கிரசும் அண்ணன் கொஞ்சம் சுத்தி வாங்கினேன் வாங்கிக்கிறவன அண்ணன் கொஞ்சம் சுத்தி வாங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் தான் 2010 யூபிஏ 2 ஆட்சியில் இருக்கும் பொழுது ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஜல்லிக்கட்டு விளையாட்டை காட்டு மிராண்டி விளையாட்டு என்று சொன்னார், தடை பண்ணாங்க. அதற்கு ஒரு மோடி தேவைப்பட்டார், வந்து ஜல்லிக்கட்டு விளையாட்டை மறுபடியும் ஒரு சிறப்பு அரசாணையை போட்டு மறுபடியும் ஜல்லிக்கட்டை தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய பாரம்பரியமான வீர விளையாட்டை கொண்டாடுவதற்கு ஒரு நரேந்திர மோடி தேவைப்பட்டார். அதன் பிறகு மறுபடியும் உச்சநீதிமன்றத்திற்கு போனாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் கூட மத்திய அரசு சரி செய்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு விளையாட்டின் மீது ஒரு வழக்கு இந்தியாவிலே எந்த நீதிமன்றத்திலும் கிடையாது. அதற்கு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால் சகோதர சகோதரிகளே, இந்த ஜல்லிக்கட்டு வளர்க்கிறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தாங்க ஆட்சிக்கு வரணும்.
மைக்கில் பேசலாம். திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி பொய்யான தேர்தல் வாக்குறுதியை எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு சகோதரர் பாத்தீங்கன்னா இந்த துண்டு சீட்டில் எழுதி கொடுத்திருக்காங்க. துண்டு சீட்டை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம். துண்டு சீட்டை யார் படிக்கின்றார்களோ துண்டு சீட்டு மூலமாக கொடுத்து தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லி இருக்கின்றீர்கள் ஒரு ஜல்லிக்கட்டினுடைய மாத வளர்ப்புக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்று. அது மட்டுமில்லை சகோதர சகோதரிகளே, தலைவாசல் இருக்கக்கூடிய பகுதி இந்திய அளவிலே பெரிய காய்கறி சந்தை இருக்குது. ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்குது. கிட்டத்தட்ட 4000 விவசாய பெருமக்கள் தலைவாசல் இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியமான காய்கறி சந்தைக்கு வந்து தங்களுடைய பொருட்களை எல்லாம் விற்கிறாங்க. அதை தாண்டி எங்களுக்கு ரொம்ப பிடித்ததுங்க ஐயா, உங்க ஊரை பொறுத்தவரை ஒரு பக்கம் பச்சை மலையும் ஒரு பக்கம் கொல்லிமலையும், ஒரு குருவி கூட்டை போல 2 அழகான மலைகளுக்கு இடையில ஒரு அற்புதமான குருவி கூட்டை போல இருக்கக்கூடிய தம்பம்பட்டி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தம்பம்பட்டியின் மீது பொறாமை. நீங்க மட்டும் பச்சை பசலே 2 மலை இருக்கு, மலைக்கு நடுவுல குருவி கூடு மாதிரி இருக்கிறீங்க. சுவேதா நதி வருது, விவசாயம் செழித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய தம்பம்பட்டியை சார்ந்த எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் எண்மண் எண்மக்கள் யாத்திரை சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, சகோதர சகோதரிகளை இன்னைக்கு நமக்கு தெரியும் இந்த கெங்கவல்லி தொகுதிக்கு மட்டுமே திமுக கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியை படிச்சு காட்டுற பாருங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கெங்கவல்லியிலே அரசு செவிலியர் கல்லூரி தொடங்குவோம், இல்லை. ஆட்சிக்கு வந்தால் தலைவாசலிலே குளிர்பதன கிடங்கு அமைப்போம், இல்லை. ஆட்சிக்கு வந்தால் கெங்கவல்லியிலே சுற்றுச்சாலை அமைப்போம், இல்லை. அதாவது திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 511 தேர்தல் வாக்குறுதியில 3 தேர்தல் வாக்குறுதி கெங்கவல்லி தொகுதிக்காக கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதி. இன்னைக்கு ஆட்சியிலே 31 மாதங்கள் முடிந்தும் பாதி ஆட்சி காலத்தை முடிந்தும் 3 தேர்தல் வாக்குறுதியும் கூட கெங்கவல்லிக்கு கொடுக்கப்பட்டதை நிறைவேற்றல. தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய 511 தேர்தல் வாக்குறுதியில முழுமையாக வெறும் 20 தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றாம இன்னைக்கு அக்கா அமைதியா இருங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, போட்டோ எடுத்துக்கலாம். 511 தேர்தல் வாக்குறுதியில 20 தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாம நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம். நான் ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்றேன், இது ஒரு வியாதிங்க ஐயா, பொய் பேசுறது ஒரு வியாதி. அது முதலமைச்சரை பொறுத்தவரை முதலமைச்சர் இருக்கக்கூடிய வியாதி என்னன்னா தூக்கமின்மை. சரியா தூங்குறது இல்ல முதலமைச்சர். அவரே சொல்றார், நைட்டு தூங்க போனா திமுக காரங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல, அதனால தூக்கமே வரமாட்டேது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் நல்லா தூங்க ஆரம்பிச்சாருன்னா உண்மையை பேச ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைங்க 99% தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றவில்லை என்று பேச வேண்டிய முதலமைச்சர் 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்கின்ற பொய்யை சொல்றார். நேற்று திருச்சி மாநகரத்திற்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வந்திருந்தார். நீங்க எல்லாம் பாத்தீங்க, தொலைக்காட்சியில பாத்தீங்க, சமூக வலைதளத்தில் பார்த்தீங்க. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா 20,000 கோடி ரூபாய்க்கு தமிழக மக்களுக்கு நமக்கு 20,000 கோடி ரூபாய்க்கு மத்திய அரசினுடைய செயல் திட்டங்களை அர்ப்பணிக்கக்கூடிய விழா. அதிலே 1200 கோடி ரூபாய்க்கு திருச்சி புதிய விமான நிலையத்திலிருந்து குறிப்பாக உங்களுடைய சேலம் மாவட்டத்திற்கும் கூட நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நேற்று அடிக்கல் நாட்டியிருக்கின்றார்கள். சேலம் மேக்னசைட் சந்திப்பு, ஓமலூர், மேட்டூர் அணை இந்த பகுதிக்கான ரயில் வழி தடங்களை இருவழி பாதையாக 41 கிலோமீட்டர் மாற்றுவதற்கான திட்டத்தையும் கூட திருச்சியிலே நேற்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் துவங்கி வைத்தார். அந்த மேடையில இதே பொய்ய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசி மாட்டிக்கிட்டார். முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் என்ன சொன்னார்னா, ஐயா தமிழ்நாட்டிற்கு நிதி வரவில்லை, நான் குற்றச்சாட்டாக வைக்கின்றேன். அதன் பிறகு பேசிய நம்முடைய பிரதமர் அவர்கள் காங்கிரசினுடைய 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தையும் நம்முடைய 9 ஆண்டு கால ஆட்சி காலத்தையும் ஒப்பீடு செய்தார். காங்கிரஸ் ஆட்சியிலே 10 ஆண்டு காலம் இருந்த பொழுது டெல்லியில் இருந்து மாநில அரசுகளுக்கு வந்த பணம், எல்லா மாநில அரசுக்கும் சேர்த்து 10 ஆண்டுகளிலே வந்த மொத்த பணம் 30 லட்சம் கோடி ரூபாய். நாம் ஆட்சிக்கு வந்து இந்த 9 வருடத்திலே டெல்லியில் இருந்து மாநில அரசுகளுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய பணம் 120 லட்சம் கோடி ரூபாய். 4 மடங்கு நம்முடைய ஆட்சியிலே மாநில அரசுக்கு நாம் பணம் கொடுத்திருக்கின்றோம். அது மட்டுமில்லை, தமிழகத்தை பொறுத்தவரை 10 ஆண்டுகள்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எவ்வளவு பணம் தமிழக அரசுக்கு, தமிழக மக்களுக்கு 10 ஆண்டுகள்ல யூபி அரசு கொடுத்தார்களோ
நாம் 3 மடங்கு அதிகப்படுத்தி கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். பிரதமர் அவர்கள் புள்ளி விவர அடிப்படையில் தமிழகத்திலே நாம் கட்டியிருக்கக்கூடிய வீடுகள், இன்னைக்கு நாம இந்த தொகுதியை மட்டும் எடுத்துக்கலாங்க ஐயா, நாம சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கலாங்க ஐயா. சேலம் மாவட்டத்திற்கு மட்டுமே மத்திய அரசு நரேந்திர மோடி ஐயா பிரதமருடைய இலவச வீட்டு திட்டத்தில், கான்கிரீட் வீட்டு திட்டத்தில் 63,828 குடும்பத்திற்கு மோடி வீடு இந்த ஒரு மாவட்டத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் 9 ஆண்டுகளில் கொடுத்திருக்கிறாங்க ஐயா. குழாயிலே குடிநீர் வரக்கூடிய வீடு சேலம் மாவட்டத்தில் மட்டுமே 4,49,970 வீடுகளுக்கு ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக குடிநீரை பிரதமர் கொடுத்திருக்கிறார். சேலம் மாவட்டத்தில் மட்டுமே 3,01,532 வீடுகளுக்கு இலவச கழிப்பறைகள் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். சமையல் எரிவாயு சிலிண்டர் 300 ரூபாய் மானியம் பெற பிரதமருடைய திட்டத்தில் 1,78,408 குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு. சேலத்தில் மட்டுமே 1,20,539 குடும்பங்கள் 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பயன்படுத்தி இருக்கிறார். விவசாய பெருமக்கள் இருக்கிறீங்க, பிரதமர் அவர்கள் PM கிசான் திட்டத்தில் 6,000 ரூபாய் வங்கி கணக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சேலம் மாவட்டத்தில் மட்டுமே வருடத்திற்கு 6,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வரக்கூடிய பயனாளிகள், விவசாய பயனாளிகள் 1,90,151 பேர் இருக்காங்க. சத்தமே போடாத இந்தியாவிலே ஒரு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏழை மக்கள், நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகளுக்கு மத்திய அரசு உங்களுடைய வீட்டு வாசலில் நின்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார். வீடு இல்லையா, தண்ணி இல்லைங்களா, கேஸ் சிலிண்டர் இல்லைங்களா, உங்களுக்கு எது இல்லை என்றாலும் கூட நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் ஒரு வீட்டுக்கும் அதை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்து ஆட்சி நடத்துறார். தமிழகத்தில் பாருங்க, ஊழல் செய்வது மட்டுமே முழு நேர வேலையாக இன்னைக்கு இருக்கக்கூடிய 35 அமைச்சர்கள் 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அமைச்சர் புலால் சிறையில் இருக்கிறார், இன்னொரு அமைச்சர் இன்னும் 20 நாள்ல புலால் சிறைக்கு போக போறாரு. அது இல்லாம 11 அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கு. இதை போன்ற ஒரு மோசமான ஆட்சி இந்திய வரலாற்றுல யாருமே பார்க்கலீங்க. உங்களுக்கு ஒரு MP கிடைச்சிருக்கிறார். உங்க MP பேர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலீங்க. கள்ளக்குறிச்சி நம்ம MP பேர் தெரியுங்களா? கௌதம் சிகாமணி. யாரும் பார்த்திருக்க கூட மாட்டோம். அவருடைய ஒரே தகுதி அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய மகன் என்பது மட்டும்தான் கள்ளக்குறிச்சியினுடைய MP தகுதி. ஐயா, அவருக்கு இன்னும் 2 தகுதி இருக்கு, அதையும் நான் சொல்றேன் கேளுங்க. 2019 விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் வந்த பொழுது ஒரே ஒரு மனுஷன் மட்டும் சைலண்டா போய் வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. விக்கிரவாண்டியிலே எங்களுடைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட வேண்டும். அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணது யாருன்னா உங்களுடைய MP கௌதம் சிகாமணி. ஒரே ஒரு MP மட்டும் 2022 முதல்ல சொன்னாரு உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும். யார் சொன்னாங்கன்னா உங்களுடைய MP கௌதம் சிகாமணி. அவருடைய மொத்த சாதனையே இந்த 5 ஆண்டுகள்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பெருமையை பேசியது மட்டும்தான் இந்த கௌதம் சிகாமணியினுடைய சாதனையோ தவிர தொகுதி பிரச்சனைகளோ தொகுதிகள் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து உங்களுடைய குறையை தீர்ப்பதற்கு இந்த MP வரலை. இதற்கு நாம் ஒரு பேர் வச்சிருக்கோம். இந்த மாதிரி திமுகவினுடைய ஒரு குடும்பத்தை உயர்த்தி உயர்த்தி பேசுறாங்கன்னா அவங்க பேரு கொத்தடிமை. அதுக்கு தான் கொத்தடிமைன்னு பேர் வச்சிருக்கோம். முதல் தலைமுறையை தாண்டி 2வது தலைமுறையை தாண்டி 3வது தலைமுறைக்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கௌதம் சிகாமணி அவரே தந்தையினுடைய பெயரை வைத்து வந்திருக்கின்றார். எங்களுடைய அன்பான வேண்டுகோள், வரலாற்று சிறப்பு மிக்க தம்பம்பட்டி கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி 2024 கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு நீங்கள் வாக்களிக்கும் பொழுது நீங்கள் ஒற்றை நம்பிக்கையா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பார்ந்த வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றோம்.